கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் M32 ரியல்மி 8 இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு D2LTECH தமிழ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கைஸ் இது ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் தான் கைஸ். இந்த ரெண்டு மொபைல் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது ரியல்மி 8 March 24, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் M32 June 21, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது சாம்சங் M32 ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் இந்த மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9mm வருது அண்ட் வெயிட் 196 grams வருது. அதுவே நமக்கு ரியல்மி 8 வரும்போது இங்கேயும் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8mm வருது அண்ட் வெயிட் 177 grams வருது. பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் ரியல்மி 8 நல்லாவே இருக்குது. ஏன்னா அங்கே திக்னஸும் சரி வெயிட்டும் சரி கம்மியாக இருக்குது அண்ட் பஞ்சோலும் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பில்ட் ரெண்டுத்துலேயுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தா ரியல்மி 8 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே சாம்சங் 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 411 pixel per inch கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரியல்மி 8 பார்க்கும்போது இங்கே 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் சாம்சங்கில் நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேறு இருக்குது. ஸோ நமக்கு எப்பயுமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ நான் இங்கே சாம்சங் M32க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது சாம்சங் M32 இங்கே 64 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 20 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K ரெக்கார்டிங் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ரியல்மி 8 கேமராஸ்னு பார்க்கும்போது இங்கேயும் 64 MP குவாட் கேமரா செட்டப் தான் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ரியல்மி 8 நமக்கு ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் சாம்சங்கில் அது இல்லை. செல்ஃபி கேமரான்னு வரும்போது சாம்சங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களுக்கு 4K வீடியோ முக்கியம்னா நீங்கள் ரியல்மி 8 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஃபி கேமரா முக்கியம்னா சாம்சங் M32 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது சாம்சங் இங்கே விலைக்கேற்ற மாதிரியான ப்ராசஸர் கொடுக்கல. 10,000 மொபைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஹீலியோ G80 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G52 இருக்குது. இந்த மொபைல் நமக்கு Android 11 தான் ரன் ஆகுது. அண்ட் ரியல்மி 8 பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G76 இருக்குது. இந்த மொபைலும் நமக்கு Android 11 தான் ரன் ஆகுது. பட் சாம்சங் நமக்கு eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இங்கே UFS 2.1 ஸ்டோரேஜாவது கொடுத்துருக்கணும். இது யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சாம்சங் இங்கே ப்ராசஸர் செக்மெண்ட்டில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ரியல்மி 8 கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ரியல்மி 8க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது சாம்சங் M32 இங்கே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 15 watt சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு 12,000 லான்ச் ஆகிருக்க ரெட்மி Note 10 30 watt ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் ரியல்மி 8 பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரிக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 watt வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பார்க்கும்போது சாம்சங் M32 ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்த ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ரியல்மி 8 நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தர. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியம்னா ரியல்மி 8 சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி பேக்கப் முக்கியம்னா சாம்சங் M32 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம்.
சாம்சங் M32 ஓட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி 8 ஓட 6GB 64GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது 2 மொபைலுமே 5 ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இந்த 2 மொபைலில் எது நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். டிஸ்பிளே சாம்சங்கில் நல்லாயிருக்கு. கேமராஸ் ரியர் கேமராஸ் வந்து நமக்கு ரியல்மி 8ல் நல்லாயிருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா சாம்சங் M32ல் நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப் சாம்சங்கில் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி 8ல் நல்லாயிருக்கு. ப்ராசஸர் ரியல்மி 8ல் தான் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ப்ரைஸிங் நமக்கு ரியல்மி 8 கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கம்பேரிசன். இந்த கம்பேரிசனோட எண்டுக்கு வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.